இத்தனை நேரம் அசைவற்று உட்கார்ந்திருந்த சம்புவரையர் இப்போது பாய்ந்து எழுந்து கந்தமாறனுடைய கையை பிடித்துக் கொண்டார். அடே மூடா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய் என்று கேட்டார். தந்தையே, இந்த சிநேகித துரோகியை கொல்வதில் என்ன தவறு என்று கேட்டான் கந்தமாறன். என்ன தவறு என்றா கேட்கிறாய்? அதனால் நானும் நீயும் இந்த பழமையான சம்புவரையர் குலமும் அழிந்து போகும். இவனை கொன்றுவிட்டால் இளவரசரையும் இவனையும் சேர்த்து கொன்றுவிட்டதாக நம்மீது அல்லவா பழி சுமத்துவார்கள். இது கூடவா உனக்கு தெரியவில்லை என்றார் சம்புவரையர். தந்தையே, அவ்வாறு நம்மீது பழி சுமத்த கூடிய வல்லமை உடையவன் யார்? அவ்விதம் குற்றம் சுமத்திவிட்டு அவன் உயிருடன் பிழைத்திருப்பானா என்று கேட்டான் கந்தமாறன். அடே அசட்டு பிள்ளையே, உன்னுடைய வீரத்தையும் துணிச்சலையும் இதிலே தானா காட்ட வேண்டும்? உன்னுடைய யோசனையை ஆரம்பத்திலிருந்து கேட்டதினாலே தான் இந்த விபரீதம் நம் அரண்மனையில் நடந்துவிட்டது. பெரிய பழுவேட்டர் ஐயரையும் மற்ற சிற்றரசர்களையும் நீ தான் இந்த அரண்மனைக்கு அழைத்து வந்தாய். மதுராந்தக தேவர் ரகசியமாக இங்கே வந்ததும் உன்னாலே தான். அது இந்த உன் அருமை சிநேகிதன் மூலம் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டது. பிறகு ஆதித்த கரிகாலரை காஞ்சியிலிருந்து அழைத்து வந்தவனும் நீ தான். ஐயோ, அதன் விளைவு இப்படியாகும் என்று நான் நினைக்கவே இல்லை. மலையமான் நமது குலத்தின் பழமையான விரோதி பெரியதொரு படையுடன் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு என்ன சொல்ல போகிறேன்? பழுவேட்டர் ஐயரும் இந்த சமயம் பார்த்து ஊருக்கு போய்விட்டார் என்று கூறி சம்புவரையர் திரும்பவும் தலையில் அடித்துக் கொண்டார். கந்தமாறன் கண்களில் நீர் ததும்ப, தந்தையே, தாங்கள் வீணாக வேதனைப்பட வேண்டாம். என்னால் நேர்ந்த விபரீதத்துக்கு நானே தண்டனை அனுபவிக்கிறேன். தாங்கள் என்ன கட்டளை இடுகிறீர்களோ அவ்விதம் செய்ய காத்திருக்கிறேன். கந்தமாறா, முதலில் இந்த பெண்ணை அழைத்து கொண்டு போய் அந்த புறத்தில் விட்டு வா. இவள் ஏதாவது உளறினால் வாயிலே துணியை அடைத்து கையையும் காலையும் கட்டி போட்டு விட்டு வா. இல்லாவிட்டால் ரகசிய அறையில் போட்டு பூட்டி விட்டு வா என்றார் சம்புவரையர். மணிமேகலை தன் அருமை தந்தை அப்போது கொண்டிருந்த கோபத்தை பார்த்துவிட்டு நடு நடுங்கினாள். வந்தியத்தேவனுக்கு இப்போது உடனே ஆபத்து ஒன்றும் இல்லை என்பதையும் தெரிந்து கொண்டாள். அப்பா, மன்னிக்க வேண்டும். தாங்கள் கட்டளைப்படி நடந்து கொள்வேன். கந்தமாறன் என்னை தொட வேண்டாம். நானே இதோ தாய்மார்கள் இருக்கும் அந்த புறத்துக்கு போய்விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு விடு என்று அங்கிருந்து நடந்து சென்றாள். கந்தமாறனும் அவளை பின்தொடர்ந்து போனான். அவர்கள் சென்றவுடனே சம்புவரையர் தம்முடன் வந்திருந்த ஆட்களை பார்த்து, இவனை அந்த கட்டிலின் காலுடன் சேர்த்து இறுக்கி கட்டுங்கள் என்று உத்தரவிட்டார். அவ்விதமே ஆட்கள் வந்தியத்தேவனை நெருங்கி வந்த போது அவன் அமைதியாக இருந்தான். கட்டிலின் காலுடன் சேர்த்து கட்டிய போதும் அவன் எவ்வித தடங்களும் செய்யவில்லை. கட்டி முடித்தவுடனே அவன், ஐயா, சற்று யோசித்து பாருங்கள். கரிகாலருடைய நண்பன் நான். அவரை கொல்வதினால் எனக்கு என்ன லாபம்? உண்மையில் அவரை கொன்ற பாதகர்கள் சுரங்கப்பாதை வழியாக தப்பித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அவர்களை தொடர்ந்து போய் பிடிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். என்னை அவிழ்த்து விட்டால் நானே தங்களுடன் வந்து அவர்களை பிடிப்பதற்கு உதவி செய்வேன். தப்பி செல்வதற்கு நான் முயற்சி செய்ய மாட்டேன் என்றான் வல்லவரையன். அடே, நீ சொல்வது உண்மையானால் கரிகாலர் கொலை செய்யப்படும் போது நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாயா என்று கேட்டார் சம்புவரையர். ஐயா, பழுவூர் ராணியும் கரிகாலரும் பேசிக் கொண்டிருந்த போது திடீரென்று கொலைகாரர்கள் புகுந்தார்கள். அவர்களை தடுக்க நான் முயற்சி செய்த போது பயங்கரமான தோற்றமுடைய காளாமுகன் ஒருவன் என் கழுத்தை பிடித்து நெறித்தான். நான் நினைவிழந்து விட்டேன். மறுபடியும் நினைவு வந்த போது ஆதித்த கரிகாலர் உயிரற்று விழுந்து கிடப்பதை கண்டேன் என்றான் வந்தியத்தேவன். இந்த சமயத்தில் அந்த மாளிகை சுவருக்கு அப்பால் பெரியதொரு கூச்சல் கேட்டது. ஆயிரக்கணக்கான கோப குரலில் இருந்து எழுந்த கோஷத்தை போல் கேட்டது. சம்புவரையர் அதை காது கொடுத்து கேட்டார். வந்தியத்தேவனை பார்த்து, சரி, நீ சொல்வது உண்மையாகவே இருந்தாலும் நீ இங்கேயே இரு. உன்னுடைய அருமை நண்பராகிய இளவரசு துணை இரு. அது என்ன கூச்சல் என்று பார்த்துவிட்டு பிறகு வருகிறேன் என்று கூறிவிட்டு சம்புவரையர் புறப்பட்டார். அவருடன் ஆள்களும் போகும்போது சம்புவரையரின் கட்டளைப்படி அந்த அறையின் கதவை சாத்தி வெளிப்புறத்தில் தாளிட்டு விட்டு சென்றார்கள். மறுபடியும் அந்த அறையில் இருள் சூழ்ந்தது. வந்தியத்தேவனுடைய உள்ளத்திலோ சொல்ல முடியாத வேதனை குடிகொண்டது. சில மாதங்களுக்கு முன்னர் அந்த கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்கு தான் வந்ததிலிருந்து நடந்தவற்றை எல்லாம் நினைத்து பார்த்து கொண்டான். வானத்திலே அப்போது தான் பார்த்த வால் நட்சத்திரத்தையும் அதை பற்றி மக்கள் பேசிக் கொண்டதையும் ஞாபகப்படுத்தி கொண்டான். வானத்தில் வால் நட்சத்திரம் காணப்பட்டமையால் சுந்தர சோழருடைய இறுதி நாள் நெருங்கிவிட்டதாக எல்லோரும் நினைத்தார்கள். சுந்தர சோழர் நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டு கிடந்தபடியால் அவ்வாறு மக்கள் எதிர்பார்த்தார்கள். அதனாலேயே அவருக்கு அடுத்தாற்போல் பட்டத்துக்கு வரக்கூடியவர் யார் என்பது பற்றியும் ஜனங்கள் பேசினார்கள்.
இந்த மாளிகையிலேயே சிற்றரசர்கள் கூடி அதை பற்றி பேசினார்கள். ஆனால் எல்லோரும் எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்றுமாக முடிந்தது. வாலிப வயதினரும் வீராதி வீரருமான ஆதித்த கரிகாலர் மாண்டு போனார். உயிரற்ற அவரது உடல் இதோ இந்த அறையில் கிடக்கிறது. நோய்வாய்ப்பட்டுள்ள சுந்தர சோழர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். ஆனால் இன்னும் நெடுங்காலம் இருப்பாரா? தமது அருமை குமாரரின் அகால மரண செய்தியை அறிந்த பிறகும் உயிரோடு இருப்பாரா? ஐயோ, மகனை பார்க்க வேண்டும் என்று தந்தை எவ்வளவு ஆவல் கொண்டிருந்தார். தந்தை வந்து தங்கி இருப்பதற்காக கரிகாலர் காஞ்சியில் பொன் மாளிகை கட்டினாரே, அந்த பொன் மாளிகையில் தந்தையை வரவேற்று உபசரிப்பதற்கு கொடுத்து வைக்காமல் குமாரர் போய்விட்டாரே. இதிலிருந்து இன்னும் என்னென்ன விளைய போகிறதோ தெரியவில்லை. சோழ சாம்ராஜ்யம் முழுவதும் ஒரே துயர வெள்ளத்தில் மூழ்க போகிறது. அது மட்டும் தானா? எத்தனை விதமான உள்கலகங்கள் விளைய போகின்றனவோ யாருக்கு தெரியும்? சிற்றரசர்களுக்குள் பெரும் சண்டை ஏற்பட போவது நிச்சயம். சற்று முன்னால் வெளியிலே கேட்ட சத்தம் மலையமானுடைய படை வீரர்கள் போட்ட சத்தமாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் எதற்காக அப்படி கோஷமிட்டார்கள்? இந்த கடம்பூர் மாளிகையை தாக்க போகிறார்களா? கரிகாலருடைய மரணம் பற்றிய செய்தி ஒருவேளை அவர்களுக்கு எட்டியிருக்குமோ? சம்புவரையர் இதை எப்படி சமாளிக்க போகிறார்? நம் மீது கரிகாலரை கொன்ற குற்றத்தை சுமத்தி சமாளிக்க பார்ப்பார். ஆனால் அதை மலையமான் நம்புவாரா? நம்பினாலும் கூட சம்புவரையரின் மாளிகையில் இது நடந்திருப்பதால் அவரை சும்மா விட்டு விடுவாரா? முன்னர் இங்கே நடந்த சதியாலோசனையை பற்றி மலையமானுக்கு தெரிந்திருக்க வேண்டும். தெரிந்திருக்காவிட்டாலும் ஆழ்வார்க்கடியான் போய் எச்சரித்து விட்டு போயிருக்கிறான். மலையமான் தாம் பேரப்பிள்ளை மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார். இந்த செய்தியை அறியும் போது அவர் என்ன செய்வார் என்பது யாருக்கு தெரியும்? சம்புவரையர் குடும்பத்தையே நாசம் செய்து இந்த மாளிகையையும் அடியோடு அழித்து போட்டாலும் போட்டு விடுவார். பாவம், கந்தமாறன் நல்ல பிள்ளை. நம்மிடம் எவ்வளவு சிநேகமாக இருந்தான். அவ்வளவு சிநேகமும் கொடிய விஷமாக அல்லவா மாறிவிட்டது. எல்லாம் அந்த பழுவூர் மோகினியின் காரணமாகத்தான். பார்க்க போனால் அவளுடைய கதையும் சோகமயமாக இருக்கிறது. அவள் மீது தான் எப்படி குற்றம் சொல்வது? எல்லாம் விதி செய்யும் கொடுமைதான். கடவுளே, மணிமேகலையின் விதியை என்னவென்று சொல்வது? என்னிடம் எதற்காக அவள் இவ்வளவு அன்பு காட்ட வேண்டும்? என்னை தப்புவிப்பதற்காக முன்வந்து நான் தான் கொன்றேன் என்று ஒப்புக்கொண்டாளே. இத்தகைய அன்புக்கு இணையேது? இதற்கு கைமாறு தான் என்ன செய்ய போகிறேன்? இவ்வாறு எண்ணிக்கொண்டு வந்தியத்தேவன் தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான். கைமாறு செய்வதை பற்றி எண்ணுவது என்ன பைத்தியக்காரத்தனம்? மற்றவர்களை பற்றி நான் பரிதாபப்படுவதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது? என்னுடைய நிலைமையை காட்டிலும் பரிதாபமான நிலைமையில் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை. ஆதித்த கரிகாலரை கொன்றதாக என் மீது குற்றம் சுமத்த போகிறார்கள். நான் அந்த பாதகத்தை செய்யவில்லை என்று நிரூபிப்பதற்கு எவ்வித சாட்சியமும் இல்லை. நந்தினியும் ரவிதாசன் கூட்டத்தாரும் போய்விட்டார்கள். அவர்களை தொடர்ந்து போய் பிடிப்பதற்கு யாரும் முயலவில்லை. அவர்களை ஒருவேளை பிடித்தாலும் கூட நானும் அவர்களுடன் சேர்ந்து சதி செய்யவில்லை என்று எப்படி நிரூபிக்க முடியும்? முடியவே முடியாது. பட்டத்து இளவரசரை கொலை செய்த துரோகிக்கு என்ன விதமான தண்டனை கொடுப்பார்கள்? வெறுமனே கொலைக்கு கொலை என்று தண்டனை கொடுத்துவிட மாட்டார்கள். இந்த மாதிரி காரியத்தை இனி யாரும் கனவிலும் செய்ய நினைக்காத வண்ணம் பயங்கரமான சித்திரவதை தண்டனையை ஏற்படுத்துவார்கள். என்ன விதமான தண்டனை கொடுத்தாலும் கொடுக்கட்டும். கரிகாலரை நான் கொன்று விட்டதாக பழையாறை இளைய பிராட்டியும் பொன்னியின் செல்வரும் கருதுவார்கள் அல்லவா? அதை காட்டிலும் வேறு என்ன சித்திரவதை இருக்க முடியும்? தெய்வமே, சென்ற 3-4 மாத காலத்தில் நான் எவ்வளவோ இக்கட்டுகளில் தப்பி வந்ததெல்லாம் இந்த பயங்கரமான பழி சொல்லுக்கு ஆளாவதற்கு தானா? இவ்வாறெல்லாம் வந்தியத்தேவனுடைய உள்ளத்தில் எத்தனையோ எண்ணங்கள் தோன்றி மறைந்து கொண்டிருந்தன. எவ்வளவு நேரம் எப்படி கழிந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. இருள் அடர்ந்திருந்த அந்த அறையில் திடீரென்று மெல்லிய புகைப்படலம் பரவிய போது வந்தியத்தேவனின் எண்ண தொடர்பு கலைந்தது. அது என்ன புகை? எங்கிருந்து வருகிறது என்று யோசிக்க தொடங்கினான். சற்று நேரத்துக்கெல்லாம் மிக சொற்ப வெளிச்சமும் பரவியது. அந்த வெளிச்சத்தில் ஆதித்த கரிகாலரின் உடல் தெரிந்தது. கதவுகள் சாத்தியபடியே இருந்தன. ஆகையால் விளக்கு வெளிச்சமாக இருக்க முடியாது. பின் என்ன வெளிச்சம்? நாலா பக்கமும் கூர்ந்து கவனித்தான். புகையும் வெளிச்சமும். பக்கத்து வேட்டை மண்டபத்தில் இருந்து புகை வருவதற்கு காரணம் என்ன? ஒருவேளை தீ பிடித்திருக்குமோ? வேட்டை மண்டபத்தின் வழியாக சுரங்க
சுரங்க பாதையில் சென்றவர்கள் வேண்டும் என்றே தீ வைத்துவிட்டு போயிருப்பார்களோ, அல்லது நானும் மணிமேகலையும் வேட்டை மண்டபத்துக்குள் சென்ற போது கொண்டு சென்ற விளக்கு இந்த விபத்துக்கு காரணமா இருக்குமோ? வர வர புகை அதிகமாகியது, உஷ்ணமும் அதிகரித்து வந்தது. சிறிது நேரத்துக்கெல்லாம் வேட்டை மண்டபத்துக்கும் அந்த அறைக்கும் இடையில் இருந்த மரப்பலகை சுவர்களின் வழியாக தீயின் ஜுவாலைகள் தெரிய தொடங்கின. தீயின் வெளிச்சத்தை வந்தியத்தேவன் கொஞ்ச நேரம் கண்கொட்டா ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். முதலில் வந்தியத்தேவனுக்கு குதூகலமே ஏற்பட்டது. நம்முடைய கவலைகளை எல்லாம் அக்னி பகவான் தீர்த்து வைத்துவிட போகிறார். ஆதித்த கரிகாலருக்கும் நமக்கும் ஒரே இடத்தில் தகனகிரியை நடந்துவிட போகிறது என்று எண்ணினான். ஆனால் இது சிறிது நேரம்தான் நிலைத்திருந்தது. கரிகாலரை கொன்றவன் என்ற குற்றச்சாட்டுடன் இந்த உலகை விட்டு போவதற்கு வந்தியத்தேவன் இஷ்டப்படவில்லை. சம்புவரையரும் அவருடைய மகனும் அப்படித்தான் வெளியில் சொல்வார்கள். சிலர் அதை நம்பவும் செய்வார்கள். யார் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பொன்னியின் செல்வரும் குந்தவை தேவியும் அவ்வாறு நம்பக்கூடாது. நான் அந்த பயங்கர குற்றத்தை செய்யவில்லை என்று அவர்களுக்காவது நிரூபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, வீராதி வீரரான கரிகாலருடைய திருமேனிக்கு இறுதி சடங்கு இப்படி நடக்கும்படி விடலாமா? அவருடைய பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் அவருடைய உயிரற்ற உடம்பையாவது பார்க்க வேண்டாமா? அவருடைய உயிரை காப்பாற்ற முடியாவிட்டாலும் அவருடைய உடம்பையாவது காப்பாற்ற வேண்டும். சக்கரவர்த்தி திருமகனுக்கு உரிய மரியாதைகளுடனே இறுதி சடங்குகளை செய்வதற்கு வழி தேட வேண்டும். அதுவரையில் வந்தியத்தேவன் தன்னை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்யவில்லை. அவனை எப்படி கட்டியிருக்கிறார்கள் என்று கூட கவனிக்கவில்லை. இப்போது கவனித்தான். முதலில் அவனுடைய முன் கைகள் இரண்டையும் சேர்த்து கட்டி அந்த கயிற்றை கொண்டே அவன் உடம்பு முழுவதையும் கட்டிலின் காலோடு சேர்த்து கட்டியிருந்தார்கள். குனியவோ நிமிரவோ முடியவில்லை. அவனுடைய பலம் முழுவதும் செலுத்தி கை கட்டுகளை இழுத்தும் பல்லினால் கடித்தும் அவிழ்த்து கொள்ள பார்த்தான். முடியவில்லை. அவ்வாறே உடம்பின் கட்டுகளை திமிரி அவிழ்க்க பார்த்தான். அதுவும் முடியவில்லை. ஆனால் அப்படி உடம்பை திமிரிய போது கட்டில் அசைந்தது. உடனே ஒரு யோசனை தோன்றியது. கட்டிலை இழுத்துக்கொண்டு வேட்டை மண்டபத்தின் ரகசிய வாசலை நோக்கி சென்றான். அது அவ்வளவு எளிதாக இல்லை. அங்குலம் அங்குலமாக நகர வேண்டி இருந்தது. கட்டிலை இழுத்த போதெல்லாம் அவன் உடம்பின் கட்டுக்கள் இறுகி வேதனையை உண்டாக்கின. ஆயினும் சகித்து கொண்டு சென்றான். வாசலை நெருங்கிய போது சாத்தியிருந்த கதவு இடுக்குகளின் வழியாக தீயின் சுடர்கள் வந்து கொண்டிருந்தன. அந்த ஜுவாலைகளில் கையை கட்டியிருந்த கயிற்று கத்தையை பிடித்தான். கயிற்றில் தீ பிடித்தது. அதே சமயத்தில் அவனுடைய கைகள் மீதும் நெருப்பு ஜுவாலைகள் வீசி சகிக்க முடியாத வேதனையை உண்டாக்கின. ஆயினும் பொறுத்து கொண்டிருந்து நெருப்பு பிடித்து கை கட்டு அறுபட்டவுடனே உடம்பின் கட்டுகளை அவசர அவசரமாக அவிழ்த்து கொண்டான். அவிழ்த்து முடிப்பதற்குள்ளே கட்டிலின் திரைசீலைகளிலே தீ பிடித்து கொண்டது. அறையில் புகை சூழ்ந்தது. வந்தியத்தேவனுடைய உடம்பெல்லாம் பற்றி எறிவது போன்ற உணர்ச்சி உண்டாகியது. அவனுடைய கண்களில் முதலில் எரிச்சல் கண்டது. பின்னர் கண்ணீர் ததும்பியது. கண் பார்வையே மங்க தொடங்கியது. நானும் இளவரசரோடு இங்கேயே மாண்டு எரிந்து போக வேண்டியதுதான். ஒரு விதத்தில் இதுவும் நல்லதுதான். இளவரசரை காப்பாற்றத்தான் முடியவில்லை. அவரோடு சாகும் பாக்கியமாவது எனக்கு கிடைக்கும். இது என்ன யோசனை? நான் இறப்பது பற்றி கவலை இல்லை. இளவரசருடைய உடல் இங்கு எரிந்து சாம்பலானால் எனக்கு அழியாத பழி அல்லவா ஏற்படும்? என்னை அறிந்தவர்கள் என்னுடைய நினைவு வரும் போதெல்லாம் என்னை சபிப்பார்களே. அத்தகைய பழிக்கு இடம் கொடுத்து நான் ஏன் சாக வேண்டும்? இளவரசரின் உடலை எப்படியாவது வெளியில் எடுத்து செல்வேன். அவருடைய பாட்டன் மலையமானிடம் ஒப்புவிப்பேன். இளவரசரை நான் கொல்லவில்லை என்றும் கொன்றவர்களை கண்டுபிடித்து கொடுப்பேன் என்றும் உறுதி கூறுவேன். அவ்வாறு ஒப்புக்கொண்ட காரியத்தை செய்து முடித்த பிறகு நான் இறந்தால் பாதகமில்லை. அது வரையில் எப்படியாவது இந்த உயிரை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். வந்தியத்தேவன் இப்போது கட்டுக்கள் அனைத்தையும் அவிழ்த்து கொண்டு விடுதலை பெற்றான். இது என்ன? கட்டிலில் தீப்பிடித்து எரிகிறதே. வெப்பம் தாங்க முடியவில்லையே. கண்களை திறக்கவே முடியவில்லையே. திறந்தாலும் புகை மண்டி கிடப்பதால் ஒன்றுமே தெரியவில்லையே. இருந்தாலும் இளவரசரின் உடலை கண்டுபிடித்துத்தான் ஆக வேண்டும். வந்தியத்தேவன் தரையில் உட்கார்ந்த வண்ணம் பரபரப்புடன் கையை நீட்டி துளாவி கொண்டு அங்கும் இங்கும் அவசரமாக நகர்ந்து தேடினான். தேடிய நேரம் சில நிமிடம் தான் இருக்கும். ஆனால் பல யுகங்களைப் போல் அவனுக்கு தோன்றியது. கடைசியாக இளவரசரின் உடம்பு அவனுடைய கைகளுக்கு தட்டுப்பட்டது. அந்த உடம்பை தூக்கி எடுத்து தோள் மீது போட்டு கொண்டான். அப்போதுதான் வெளியே போவது எப்படி என்ற யோசனை உண்டாகியது. வேட்டை மண்டபத்துக்குள் போவது இயலாத காரியம். அங்கே எத்தனையோ காலமாக சம்புவரையர்கள் சேகரித்து வைத்திருந்த மிருகங்கள் எல்லாம் இதற்குள் எரிந்து சாம்பலாக
வாசலாக போயிருக்கும். அந்த அறையிலிருந்து சாதாரணமாக எல்லோரும் வெளியே போவதற்கு உரிய பிரதான வாசலை அடைந்தான். ஒரு கையினால் கதவை இடித்து பார்த்தான், காலினால் உதைத்தும் பார்த்தான், உடம்பினால் கதவின் மீது மோதி கொண்டும் பார்த்தான். நெருப்பு நெருப்பு, கதவை திறந்து விடுங்கள் என்று சத்தம் போட்டு பார்த்தான். ஒன்றும் பயன்படவில்லை. என்ன முட்டாள்தனம்! யாழ் களஞ்சியத்தின் வழியாகத்தான் ஏறி போக வேண்டும். ஐயோ, அதற்குள் அதிலேயும் தீப்பிடிக்காமல் இருக்க வேண்டுமே. இத்தனை நேரம் வீண் பொழுது போக்கிவிட்டோமே. இப்போது அந்த அறை நல்ல பிரகாசமாக இருந்தது. ஆனால் அந்த வெளிச்சம் பயன்படாதபடி புகை மண்டி கிடந்தது. கண்ணை திறந்து பார்க்கவே முடியவில்லை. கஷ்டத்துடன் பார்த்தாலும் திக்கு திசை தெரியவில்லை. யாழ் களஞ்சியம் இருக்கும் இடத்தை உத்தேசமாக குறிவைத்துக் கொண்டு வந்தியத்தேவன் ஓடினான். வழியில் காலில் ஏதோ தட்டுப்பட்டது. அது ஒரு விதமான ஒலியை உண்டாக்கியது. அது எனக்கு நினைவு வந்தபோது பக்கத்தில் கிடந்து கைக்கு அகப்பட்ட திருகுமடல் உள்ள கத்தியாகவே இருக்க வேண்டும். அந்த கத்தியில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது. அதை எடுத்துக்கொள்ளலாம். வழியில் யாராவது குறுக்கிட்டு தடுத்தால் ஒருவேளை கத்தி உபயோகப்பட்டாலும் படும். இவ்விதம் எண்ணி அந்த கத்தியை குனித்துத்தான். அப்போது எரிந்த கட்டிலில் இருந்து தெரிந்து வந்த நெருப்பு தணல் ஒன்று அவன் தோள் மீது விழுந்தது. அதை தட்டி அப்பால் எறிந்துவிட்டு ஓடிப்போய் யாழ் களஞ்சியத்தை அடைந்தான். இவ்வளவு நேரமும் அவன் தோள் மீது சாத்தி இருந்த கரிகாலருடைய தேகத்தை அவனுடைய ஒரு கை இறுக்கி பிடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவ்விதம் தோள் மீது சாத்தி கொண்டே களஞ்சியத்தின் படிகளில் ஏறுவது முடியாத காரியம். மேலே கதவு வேறு சாத்தி இருக்கிறது. எனவே கரிகாலருடைய தேகத்தை கீழே நிறுத்தி வைத்துவிட்டு ஏறி மேலே உள்ள கதவை திறந்தான். பாதி களஞ்சியத்தில் நின்று கொண்டு குனிந்து எடுத்தான். தெய்வமே, அதற்குள் நெருப்பு களஞ்சியத்துக்கும் வந்து விட்டதே. இன்னும் சில நிமிடம் தாமதித்திருந்தால் இந்த வழியும் இல்லாமல் போயிருக்கும். வந்தியத்தேவன் மேல் மாடத்தில் கரிகாலருடைய உடலை தூக்கி போட்டுவிட்டு தானும் ஏறி வந்து சேர்ந்த போது பாதி உயிர் போனவனாக இருந்தான். இத்தனை நேரம் நெருப்பிலும் புகையிலும் வெந்து கொண்டிருந்தவன் மீது இப்போது குளிர்ந்த காற்று வீசியது. சிறிது நேரம் அங்கேயே கிடந்து இளைப்பாறலாமா என்று யோசித்தான். கூடவே கூடாது. ஒரு நிமிடம் கூட தாமதிக்க கூடாது. தீ பிடித்த இந்த கட்டடம் எப்போது இடிந்து விழும் என்று யார் கண்டது? மறுபடியும் கரிகாலருடைய உடலை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு மேல் மாடத்து வழியாகவே விரைந்து சென்றான். முன்னொரு தடவை போனது போலவே மாடக்கூடங்களை கடந்து சென்றான். ஆனால் முன்னே அவன் தனியாக போனபடியால் மாளிகை மச்சிலிருந்து கீழே இறங்கி நிலாமுற்றத்தை கடந்து மதில் சுவர் மீது ஏறி குதித்து போவது சாத்தியமா இருந்தது. வந்தியத்தேவன் மிகவும் களைத்து இருந்தது மட்டுமல்லாமல் ஆதித்த கரிகாலருடைய தேகத்தையும் தூக்கி போக வேண்டி இருந்தது. அப்போது அந்த மாளிகைக்கு வெளியே நாலா பக்கங்களில் இருந்தும் எழுந்த பெரும் ஆரவார கூச்சல் மீது வந்தியத்தேவனின் கவனம் சென்றது. இது என்ன? மலையமானுடைய வீரர்கள் கோட்டையை தாக்க தொடங்கிவிட்டார்கள் போலிருக்கிறதே. முன்வாசல் கதவை தாக்கி தகர்க்கிறார்கள் போலிருக்கிறதே. மதில் சுவர் மீது வீரர்கள் பலர் ஏறி குதிக்கிறார்களே. இளவரசர் கொலை செய்யப்பட்டார் என்ற செய்தியை அறிந்துதான் மலையமான் கடம்பூர் மாளிகையை தாக்க கட்டளையிட்டு விட்டாரா? அப்படியானால் கரிகாலருடைய உடலை தூக்கி கொண்டு வரும் என்னை பார்த்தால் அந்த வீரர்கள் என்ன செய்வார்கள்? நான் தான் அவரை கொன்றதாக எண்ணிக்கொள்வார்கள். என்னை சின்ன பின்னம் செய்து போடுவார்கள். ஆகையால் நான் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். யார் கண்ணிலும் தென்படாமல் போக வேண்டும். மலையமான் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவரிடம் அவருடைய பேரப்பிள்ளையின் திருமேனியை ஒப்படைத்து விட வேண்டும். அதற்கு பிறகு நடப்பது நடந்துவிட்டு போகட்டும். பின்னர் வந்தியத்தேவன் மிக ஜாக்கிரதையாக மாடக்கூடங்களின் மறைவிலும் அவற்றின் நிழல் படர்ந்திருந்த இருளான இடங்களிலுமே பதுங்கி நடந்து சென்றான். கடைசியாக முதல் தடவை அங்கே வந்திருந்த போது எந்த இடத்தில் நின்று கீழே நடந்த சிற்றரசர்களின் சதியாலோசனையை கவனித்தானோ அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். கீழே எப்படி இறங்குவது என்பதாக யோசித்துக் கொண்டு அவன் அங்கும் இங்கும் பார்த்தபோது சுவர் ஓரத்தில் ஏணி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது தெரிந்தது. அந்த ஏணியின் பக்கத்தில் மனித உருவம் ஒன்றும் தெரிந்தது. அது யாரா இருக்கும்? ஏணியை வைத்துக் கொண்டு யாருக்காக காத்திருக்கிறான்? தான் அந்த ஏணி வழியாக கீழே இறங்கினால் என்ன ஏற்படும்? என்ன நேர்ந்தாலும் சரிதான். அந்த ஏணியை உபயோகப்படுத்திக் கொண்டே தீர வேண்டும். நல்ல வேளையாக கையிலே கத்தி ஒன்று இருக்கிறது. என்ன நேர்ந்தாலும் பார்த்து கொள்ளலாம். இந்த சமயத்தில் முன்வாசலுக்கு அருகில் ஆரவாரம் அதிகமாகியது. அது என்னவென்று தெரிந்து கொள்வதற்காகவோ என்னமோ ஏணிக்கு அருகில் நின்ற மனிதன் சற்று அப்பால் போனான். ரொம்ப நல்லதாய் போய்விட்டது
என்று எண்ணி வந்தியத்தேவன் ஏணி வழியாக விரைந்து கீழே இறங்கினான். அவன் கீழே இறங்கி தரையில் காலை வைத்ததும் போன மனிதன் திரும்பி வந்ததும் சரியா இருந்தது. சாமி, இவ்வளவு நேரம் தாமதித்து விட்டீர்கள் என்று அந்த மனிதன் கேட்டதும் அவன் இடும்பன்காரி என்பதை வந்தியத்தேவன் தெரிந்து கொண்டான். அதே நொடியில் இடும்பன்காரி யாரை எதிர்பார்த்து அங்கே காத்து கொண்டிருந்தான் என்பதையும் ஒருவாறு யூகித்து கொண்டான். இடும்பன்காரியின் அருகில் வந்தியத்தேவன் வந்ததும் வியப்புடன், அடே நீயா யாரை தோளில் போட்டுக்கொண்டு வருகிறாய் என்று கேட்டான். அப்பனே, நான் தான் காளாமுக சாமியாரின் சீடன். ரணபத்திரகாளியின் பலியுடனே என்னை முன்னால் அனுப்பினார். அவர் பின்னால் வருகிறார். உன்னை இங்கேயே ஏணியுடன் இருக்க சொன்னார். இதோ பார், இந்த கத்தியை உனக்கு அடையாளம் காட்ட சொன்னார் என்று வந்தியத்தேவன் கூறி திருகு கத்தியை காட்டினான். இடும்பன்காரி சிறிது சந்தேகத்துடனேயே, இத்தனை நாளாக நீ எனக்கு சொல்லவில்லையே, சாமியார் இவ்வளவு தாமதம் செய்கிறாரே, எப்படி இங்கிருந்து வெளியே போக போகிறோம்? திருக்கோவலூர் வீரர்கள் மாளிகையை சூழ்ந்து கொண்டு உள்ளே வரவும் தொடங்கிவிட்டார்களே என்று கேட்டான். அப்பனே, அதனால் என்ன? கூட்டம் அதிகமானால் நாம் தப்பி செல்வது சுலபம். அதெல்லாம் பெரிய சாமியாருக்கு சொல்லித்தர வேண்டுமா? அவர் எப்படியோ வழி கண்டுபிடிப்பார். நீ இங்கேயே அவர் வரும் வரையில் காத்திரு. நான் போய் நந்தவனத்தில் இருப்பதாக சொல் என்றான் வந்தியத்தேவன். இடும்பன்காரியின் மறுமொழிக்கு காத்திருக்காமல் விடுவிடுவென்று மேலே நடந்தான். இடும்பன்காரியின் கண்ணோட்டத்தில் இருந்து மறைந்ததும் அந்த மாளிகையின் முன்வாசல் கோபுரத்தை நோக்கி நடந்தான். சம்புவரையர் முன்கட்டுக்கு வந்ததும் கந்தமாறனை தனியாக அழைத்து, மகனே, நம் குலத்துக்கு என்றும் நேராத ஆபத்து இன்று நேர்ந்திருக்கிறது. அதிலிருந்து நாம் தப்ப வேண்டுமானால் நான் சொல்வதை உடனே நீ தடை செய்யாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். கரிகாலருடைய மரணம் கந்தமாறனை பெரிதும் கலங்க செய்திருந்தது. தான் வந்தியத்தேவனை கொல்ல நினைத்தது எவ்வளவு பெரிய தவறு என்பதையும் அவன் உணர்ந்திருந்தான். தந்தையே, மூடனாகிய என்னாலே தான் நாம் குலத்துக்கு இந்த ஆபத்து நேர்ந்திருக்கிறது. அதற்காக என்னை மன்னியுங்கள். தாங்கள் என்ன கட்டளை இட்டாலும் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். மகனே, நீ உடனே ஒருவருக்கும் தெரியாமல் இந்த மாளிகையை விட்டு வெளியேற வேண்டும். நான் படுக்கும் அறையில் கட்டிலுக்கு அடியில் இருந்து சுரங்கப்பாதை ஒன்று போகிறது. உனக்கு தெரியும் அல்லவா? அது வேட்டை மண்டபத்தில் இருந்து போகும் சுரங்கப்பாதையில் இந்த மாளிகையின் மதில் சுவரின் அருகே போய் சேருகிறது. தந்தையே, இந்த இக்கட்டான நிலைமையில் தங்களை தனியே விட்டுவிட்டு என்னை சுரங்க வழியில் தப்பித்து போக சொல்கிறீர்களா என்று கேட்டான் கந்தமாறன். மகனே, அதற்குள் உன் வாக்குறுதியை மறந்து பேசுகிறாயே. நீ போகத்தான் வேண்டும். கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரியின் வம்சத்துக்கு இப்போது நீ ஒருவன் தான் இருக்கிறாய். அவசியம் இருந்தால் நீ அந்த மலைக்கே போய் மறைந்து வாழ வேண்டும். மதுராந்தக தேவருக்கு பட்டம் கட்டுவது என்று நிச்சயமாகி நான் உனக்கு செய்தி அனுப்பிய பிறகுதான் திரும்பி வர வேண்டும் என்றார் சம்புவரையர். தந்தையே, மன்னிக்க வேண்டும். மறைந்து வாழ்வது என்னால் இயலாத காரியம். பல்வில் ஓரியின் குலத்துக்கு அத்தகைய கோளையை பெற்ற பழிச்சொல் வேறு வர வேண்டுமா? இந்த நொடியே என்னுடைய இன்னுயிரை கொடுக்க சொன்னீர்களானால் கொடுக்கிறேன். ஆனால் ஒரு போதும் ஒளிந்து வாழ மாட்டேன் என்றான் கந்தமாறன். சம்புவரையர் சிறிது யோசனை செய்துவிட்டு, மகனே, உன்னை சோதனை செய்வதற்காக கூறினேன். ஓடி தப்பித்துக் கொள்ளவும் மறைந்து வாழவும் நீ இஷ்டப்படவில்லை. நல்லது. உயிருக்கு ஆபத்து நேரக்கூடிய வீர செயலில்தான் உன்னை நான் ஏவ போகிறேன். சுரங்க பாதை வழியாக உடனே வெளியேறி செல். ஆனால் கொல்லிமலைக்கு போக வேண்டாம். நேரே தஞ்சாவூருக்கு போ. பெரிய பழுவேட்டரையர் அநேகமாக அங்கே இருக்கலாம். இருந்தால் அவரிடம் இங்கே நடந்ததை சொல். அவர் இல்லாவிட்டால் சின்ன பழுவேட்டரையரிடமும் மதுராந்தக தேவரிடமும் சொல். தந்தையே, இங்கே என்ன நடந்தது என்று அவர்களிடம் சொல்ல வேண்டும். மகனே, இது என்ன கேள்வி? கரிகாலரின் மரணத்தை பற்றி சொல். நாம் உத்தேசித்திருந்த காரியம் விதிவசத்தினால் வேறு விதமாக நடந்துவிட்டது. கரிகாலர் மாண்டுவிட்டார். மதுராந்தகருக்கு பட்டம் கட்ட இதுதான் தக்க சமயம் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்து. மலையமானும் கொடும்பாளூர் வேளானும் அதற்கு குறுக்கே நிற்பார்கள். நமது பலத்தை எல்லாம் உடனே திரட்டி அந்த இரண்டு பேரையும் அழித்துவிட வேண்டும் என்று கூறு என்றார் சம்புவரையர். தந்தையே, கரிகாலர் எப்படி மரணமடைந்தார் என்று அவர்கள் கேட்டால் என்ன சொல்ல வேண்டும்? கந்தமாறா, வேறு என்ன சொல்கிறது? வானர் குலத்தை சேர்ந்த வந்தியத்தேவன் அவரை கொலை செய்து விட்டான் என்று கூறு. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், இதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள். வந்தியத்தேவன் ஈழ நாட்டு
நாட்டுக்கு போய் திரும்பி வந்திருக்கிறான். அங்கே அருள்மொழி தேவனையும் பிறகு பழையாறையில் இளைய பிராட்டியையும் பார்த்து விட்டு வந்திருக்கிறான். அருள்மொழி தேவன் நாகைப்பட்டினத்தில் மறைந்திருந்து இப்போது வெளிப்பட்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அருள்மொழி தேவன் சிங்காதனம் ஏறும் ஆசையினால் அண்ணனை கொள்வதற்கு வந்தியத்தேவனை அனுப்பி வைத்தான் என்ற வதந்தியை சோழ நாட்டில் பரப்ப வேண்டும். பழையாறை இளைய பிராட்டியும் இதற்கு உடந்தை என்ற சந்தேகத்தையும் உண்டு பண்ண வேண்டும். இதையெல்லாம் பழுவேட்டரையர்களிடமும் மதுராந்தக தேவரிடமும் சொல். தந்தையே, தாங்கள் சொல்வதே உண்மையாகவும் இருக்கலாம் அல்லவா? ஸ்நேக துரோகியான வந்தியத்தேவன் அத்தகைய பயங்கரமான எண்ணத்துடனே இந்த மாளிகைக்கு வந்திருக்கலாம் அல்லவா? மகனே, பழுவூர் இளையராணி திடீரென்று மாயமாய் மறைந்து போனதற்கு காரணம் கண்டுபிடிக்க வேண்டும். அவள் மீதும் அவளுக்கு இருந்த பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளின் மீதும் வல்லபயன் வந்தியத்தேவன் குற்றம் சாட்டுகிறான். தந்தையே, குற்றம் மற்றவர்கள் மீது அதை சுமத்தவே பார்ப்பான். இப்போது எனக்கு எல்லாம் விளங்குகிறது. பழுவூர் இளையராணியை பழையாறை குந்தவை தேவிக்கு எப்போதும் பிடிப்பதில்லை. கரிகாலரை கொன்றுவிட்டு அதே சமயத்தில் பழுவூர் இளையராணியை அபகரித்துக் கொண்டு போவதற்கும் அவள் தான் ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். முதன் மந்திரி அனிருத்தரும் இதற்கு உடந்தை போலிருக்கிறது. அதற்காகவே இந்த வந்தியத்தேவனை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். ஐயோ, அவர்களுடைய சூழ்ச்சியை அறியாமல் மோசம் போய் விட்டோமே. கந்தமாறா, போனதை பற்றி வருந்துவதில் பயனில்லை. இனிமேல் நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டும். நீ உடனே புறப்பட்டு செல். கரிகாலன் மரண செய்தி சுந்தர சோழருக்கு போய் சேர்வதற்கு முன்னால், தஞ்சையில் வேறு யாருக்கும் தெரிவதற்கு முன்னால் பழுவேட்டரையர்களுக்கும் மதுராந்தகருக்கும் தெரிய வேண்டும். ஆகையால் நீ விரைந்து செல். தஞ்சை கோட்டைக்குள் போவதற்கு ரகசிய சுரங்க வழி உண்டு என்பது உனக்கு தெரியும் அல்லவா? தெரியும் தந்தையே, தெரியும். கந்தமாறா, அப்படியானால் உடனே புறப்படு. தந்தையே, புறப்படுகிறேன். ஆனால் என் தங்கை மணிமேகலை பற்றித்தான் சிறிது கவலையா இருக்கிறது. கந்தமாறா, அந்த கவலை உனக்கு வேண்டாம். நம்மிடம் அவள் உளறியது போல் வேறு யாரிடமும் உளறுவதற்கு நான் விடமாட்டேன். அப்படி அவள் உளர முற்பட்டால் அவளை என் கையினாலேயே கொன்று விடுவேன். தந்தையே, அதற்காகத்தான் கவலைப்படுகிறேன். தங்கள் கோபத்தை எண்ணித்தான் பயப்படுகிறேன். வேண்டாம், அவளுடைய மனதை மாற்றும் வழி எனக்கு தெரியும். விதி விசித்திரமானது தான். முதலில் அவளை நாம் மதுராந்தக தேவருக்கு மனம் செய்து கொடுப்பது என்று எண்ணினோம். இடையில் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு கரிகாலருக்கு மனம் செய்து கொடுக்க உத்தேசித்தோம். கரிகாலர் இன்று பிணமாக கிடக்கிறார். நல்ல வேளை மணிமேகலையின் உள்ளம் அவரிடம் செல்லவில்லை. நமது பழைய உத்தேசத்தையே நிறைவேற்ற வேண்டியதுதான். தந்தையே, மணிமேகலையின் உள்ளம் இப்போது அந்த சண்டாளன் வந்தியத்தேவன் மீது அல்லவா போயிருப்பதாக தெரிகிறது. கந்தமாறா, அதெல்லாம் ஒன்றுமில்லை. மணிமேகலைக்கு தன் மனதை தான் அறியும் வயதே இன்னும் வரவில்லை. அவளை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீ இனி ஒரு நொடியும் இங்கே தாமதிக்க வேண்டாம். அந்த சமயம் மதில் சுவர்களுக்கு வெளியில் வெகு சமீபத்தில் எழுந்த ஆரவாரத்தை கேட்ட கந்தமாறன், தந்தையே, இது என்ன? மலையமான் படைகள் நெருங்கி வருவது போல் காண்கிறதே. மலையமானை தாங்கள் மாலையில் பார்த்தபோது அந்த கிழவன் என்ன சொன்னான் என்று கந்தமாறன் கேட்டான். கந்தமாறா, நல்ல மங்களகரமான செய்தியை தான் சொன்னான். மணிமேகலையை ஆதித்த கரிகாலருக்கு மனம் செய்து கொடுக்க போகும் செய்தி அறிந்து அந்த கிழவன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தானாம். அதே மணப்பந்தலில் அவனுடைய மகள் வயிற்று பேத்தி ஒருத்தியையும் மனம் செய்து கொடுக்கலாம் என்று அழைத்து வந்திருக்கிறானாம். மாளிகைக்கு வரும்படி நான் அழைத்ததற்கு நாளை பொழுது விடிந்ததும் நல்ல முகூர்த்தத்தில் வருவதாக சொல்லியிருக்கிறான். அவனுடைய வீரர்கள் இப்போதே வரப்போகும் திருமணத்தை கொண்டாடுகிறார்கள் போலிருக்கிறது. இவ்விதம் கூறிவிட்டு சம்புவரையர் சிரிக்க பார்த்தார். ஆனால் சிரிப்பு அரைக்குறையாக வந்துவிட்டது. கந்தமாறா, நானே உன்னை சுரங்கப்பாதையில் கொண்டு போய் விட்டு வருகிறேன். வழியில் ஒரு வினாடி கூட நீ தாமதிக்க கூடாது. வழியில் எங்கேயாவது குதிரை சம்பாதித்துக் கொண்டு விரைந்து போக வேண்டும் என்று கூறிவிட்டு சம்புவரையர் கையில் ஒரு தீபத்தை எடுத்துக்கொண்டார். இருவரும் சுரங்க பாதையில் புகுந்து விரைவாக நடந்தார்கள். மாளிகையின் மதில் சுவரை கந்தமாறன் கடந்த பிறகு சம்புவரையர் அவனை கட்டி தழுவி ஆசி கூறிவிட்டு திரும்பினார். விளக்கு வேண்டுமா என்று கேட்டதற்கு கந்தமாறன், தந்தையே, வேண்டாம், எனக்கு இந்த வழி நன்றாய் தெரிந்தது தானே. கண்ணை கட்டிவிட்டாலும் போய்விடுவேன் என்று கூறினான். அவன் சுரங்க பாதையில் கண்ணுக்கு மறைந்த பிறகு சம்புவரையர் திரும்பினார்.
வழியில் வேட்டை மண்டபத்துக்குள் புகுந்தார். அடுத்த அறையில் ஏதாவது சத்தம் கேட்கிறதா என்று காது கொடுத்து கேட்டார். ஒன்றும் கேட்கவில்லை. சில நொடி நேரம் தயங்கி நின்றார். பிறகு ஒரு முடிவான தீர்மானத்துக்கு வந்தவர் போல் பெருமூச்சு விட்டார். விளக்கை நன்றாக அணைத்து வைக்க வேண்டிய இடத்தில் வைத்துவிட்டு விரைந்து திரும்பி சென்றார். திரும்பி சம்புவரையர் முன்கட்டுக்கு சென்றதும் அந்த புறத்து பெண்களை எல்லாம் ஒன்று சேர்த்தார். அவர்கள் எல்லோரும் ஏற்கனவே கலங்கி போயிருந்தார்கள். கண்ணீரும் கம்பலையுமாக கந்தமாறனால் அந்த புறத்தில் கொண்டு வந்து தள்ளப்பட்ட மணிமேகலையை கேட்டு அவர்கள் ஒருவாறு கரிகாலன் மரணத்தை பற்றி தெரிந்து கொண்டிருந்தார்கள். பெண்களே, நாம் குலத்துக்கு என்றுமில்லாத பெரும் விபத்து ஏற்பட்டு விட்டது. எந்த நிமிடத்திலும் நீங்கள் இந்த மாளிகையை விட்டு புறப்பட சித்தமா இருக்க வேண்டும். பல தினங்கள் காட்டிலும் மலையிலும் காலம் கழிக்க துணிவு பெற வேண்டும். எல்லோரும் அவரவர்களுடைய ஆடை ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு நிலா முற்றத்துக்கு வந்து சேருங்கள். அழுகை சத்தமோ புலம்பல் சத்தமோ கேட்கக்கூடாது என்று சம்புவரையர் எச்சரித்தார். பின்னர் சம்புவரையர் மாளிகையின் முன்வாசல் பக்கம் வந்தார். முன்வாசல் கோபுரத்தின் மேல் ஏறி வெளியிலே என்ன ஆரவாரம் என்று தெரிந்து கொள்ள விரும்பினார். அதற்கு அவகாசம் கிடைக்கவில்லை. ஏனெனில் அவர் முன்வாசலை நெருங்கும் போதே வெளியிலிருந்து வீரர்கள் கோட்டை வாசற் கதவுகளை தகர்த்து தள்ளிவிட்டு உள்ளே தடதடவென்று புகுந்து கொண்டிருந்தார்கள். வாசற்காவலர்கள் அவர்களை தடுக்க முயன்று முடியாமல் கீழே விழுந்து கொண்டிருந்தார்கள். சில வீரர்கள் கோட்டையின் மதில் சுவர் மீது ஏறி குதித்து உள்ளே புகுந்து கொண்டிருந்தார்கள். சம்புவரையரின் உள்ளத்தில் பெரும் பயமும் கலக்கமும் ஏற்பட்டன. கரிகாலன் கொலை செய்யப்பட்ட செய்தி ஒருவேளை மலையமானுக்கு தெரிந்துவிட்டதா? இதற்குள் எவ்விதம் தெரிந்திருக்கும்? தெரிந்தால் தெரியட்டும், எப்படியும் தெரிந்துதானே தீர வேண்டும். ஆனால் இன்னும் சிறிது நேரத்துக்கு இவர்களை இங்கேயே நிறுத்தி தாமதப்படுத்தி வைக்க வேண்டும். அரை நாளிகை நேரம் தாமதித்தால் போதுமானது. அதற்குள் நாம் உத்தேசித்த காரியம் நிறைவேறிவிடும். இவ்வாறு எண்ணிக்கொண்டே கோட்டை வாசலுக்கும் மாளிகை முகப்புக்கும் நடுவில் இருந்த நிலா முற்றத்தின் நடுவில் சென்று சம்புவரையர் கம்பீரமாக நின்றார். அவர் கையிலே கூரிய வாள் மின்னியது. அவருக்கு பின்னால் 7-8 வீரர்கள் நெடிய வேல்களை பிடித்து கொண்டு நின்றார்கள். அவர்களில் சிலர் கையில் தீவர்த்தி வெளிச்சம் வைத்துக் கொண்டு நின்றார்கள். வாசற் கதவுகளை உடைத்து தகர்த்து கொண்டு முன்னால் வந்த வீரர்களை தொடர்ந்து திருக்கோவலூர் மலையமானும் பார்த்திபேந்திரனும் வந்தார்கள். நிலாமுற்றத்தின் நடுவில் நின்ற சம்புவரையரை பார்த்துவிட்டு பார்த்திபேந்திரன் மலையமானுக்கு அவரை சுட்டி காட்டினான். இருவரும் சம்புவரையரை நோக்கி வந்தார்கள். அருகில் வரும்போதே மலையமான், சம்புவரையரே, இது என்ன நான் கேள்விப்படுவது? அத்தகைய பாதகத்தையும் செய்வீரா? ஓஹோ, இது என்ன கையில் வாளுடன் நிற்கிறீரே, உமது உத்தேசம் என்ன என்று கேட்டுக்கொண்டே வந்தார். மலையமான் அரசே, அந்த கேள்வியை உங்களிடம் கேட்கத்தான் நிற்கிறேன். உங்கள் உத்தேசம் தான் என்ன? வாசற் கதவை தகர்த்து கொண்டு வந்ததின் நோக்கம் என்ன? சற்று முன்னால் நான் வந்து தங்களை அழைத்தேன். நாளைக்கு நல்ல வேளை பார்த்து கொண்டு வருவதாக சொன்னீர்கள். சம்புவரையரே, நல்ல வேளை இப்போதே வந்துவிட்டது. அதனாலே தான் வந்தேன். ஆதித்த கரிகாலன் எங்கே? வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரன் எங்கே? சேவூர் போர்க்களத்தின் வெற்றி வீரன் எங்கே? என் பேரன் எங்கே என்று மலையமான் கேட்டார். மலையமான் அரசே, என்னை கேட்டால் எனக்கு என்ன தெரியும்? இளவரசருக்கு இஷ்டப்பட்ட இடத்தில் அவர் இருப்பார். அந்த முரட்டு பிள்ளையிடம் நான் எவ்வித பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்வதில்லை என்று தான் முன்னமே தங்களிடம் சொன்னேனே. பார்த்திபேந்திரனுக்கும் அது தெரிந்த செய்திதான். அடே சம்புவரையா, இவ்வாறு வீண் சாக்கு போக்கு சொல்லி ஏமாற்ற பார்க்காதே. ஆதித்த கரிகாலனை உடனே கொண்டு வந்து எங்களிடம் ஒப்படைத்துவிடு. இல்லாவிட்டால் உன்னுடைய இந்த கோட்டை கொத்தளம் மாளிகை எல்லாவற்றையும் இடித்து தகர்த்து மண்ணோடு மண்ணாக்கி விடுவேன் என்று திருக்கோவலூர் மலையமான் கர்ஜித்தார். பார்த்திபேந்திரா, இந்த கிழவன் என்ன பிதற்றுகிறான்? இவனுக்கு திடீரென்று பைத்தியம் பிடித்து விட்டதா? இளவரசரை கொண்டு வந்து இவனிடம் ஒப்புவிப்பதற்கு நான் யார்? இவன் தான் யார்? இளவரசரை நான் சிறைப்படுத்தி வைத்திருக்கிறேனா? அல்லது இவன் இளவரசரை சிறைப்பிடித்துக் கொண்டு போக போகிறானா என்று கேட்டார் சம்புவரையர். பார்த்திபேந்திரன் சிறிது சாந்தமான குரலில், சம்புவரையரே, பதற வேண்டாம். பெரியவருக்கு கோபம் வர காரணம் இருக்கிறது. இதோ இந்த ஓலையை பாருங்கள், தாங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி சம்புவரையர் கையில் கொடுத்தான். அதை சம்புவரையர் பின்னால் பிடிக்கப்பட்ட தீவர்த்தியின் வெளிச்சத்தில் நன்றாக உற்று பார்த்தார். இளவரசர் ஆதித்த கரிகாலன் உயிருக்கு ஆபத்து, உடனே படைகளுடன் வந்து காப்பாற்றவும் என்று அந்த
அந்த ஓலையில் எழுதியிருந்தது. அதை படிக்கும் போதே சம்புவரையர் முகமெல்லாம் வியர்த்தது. முன்னர் கரிகாலருடைய சடலத்தை கண்டதும் அவருடைய உடல் நடுங்கியது போல் இப்போதும் நடுங்கியது. இது என்ன சூழ்ச்சி? இது என்ன சதி? யார் இப்படி ஓலை எழுதியிருக்க முடியும் என்று தடுமாறினார். ஓலையை யார் எழுதினால் என்ன? ஆதித்த கரிகாலரை உடனே இந்த இடத்துக்கு அழைத்து வா, அல்லது அவர் இருக்கும் இடத்துக்கு எங்களை அழைத்து போ. இல்லாவிடில் என் வீரர்களை விட்டு தேட சொல்லட்டுமா என்று கேட்டார் மலையமான். அரசே, ஆகட்டும், கரிகாலர் இருக்கும் இடத்துக்கு உங்களை அழைத்து போகிறேன். பார்த்திபேந்திரா, உனக்கும் அந்த இடம் தெரியும். பழுவூர் இளையராணியின் அந்த புறத்துக்கு போயிருக்கிறார் என்று சற்று முன் அறிந்தேன். அங்கே இவரை நீயே அழைத்து போ என்றார் சம்புவரையர். தாத்தா, பாருங்கள், நானே உங்களை அழைத்து போகிறேன். இவ்வாறு சொல்லிவிட்டு பார்த்திபேந்திரன் பழுவூர் இளையராணி நந்தினி தங்கியிருந்த அந்த புறம் இருந்த திசையை நோக்கினான். ஐயோ, இது என்ன என்று அலறினான். அவன் பார்த்த திசையில் அப்போது நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பின் கொழுந்துகளுக்கு மேலே கரிய புகை மண்டலம் அடர்ந்திருந்தது. அவன் பார்த்த திசையை எல்லோரும் பார்த்தார்கள். பயம் நிறைந்த ஒலி எல்லோருடைய குரலில் இருந்தும் கிளம்பியது. பார்த்திபேந்திரன் சிறிது திகைப்பு நீங்கியவனாய், சம்புவரையரே, முதலில் இந்த ஓலையை நான் நம்பவில்லை, இப்போது நம்புகிறேன். ஏதோ சூழ்ச்சியும் சதியும் நடந்திருக்கின்றன. பாட்டா, இந்த சதிகாரர்களை உடனே சிறைப்படுத்த சொல்லுங்கள். நான் போய் இளவரசர் இருக்கும் இடத்தை பார்த்து தேடி அழைத்து வருகிறேன் என்று சொன்னான். சம்புவரையர் மறுபடியும் பழைய தைரியமான குரலில், ஆமாம் பார்த்திபேந்திரா, சூழ்ச்சியும் சதியும் நடந்திருக்கின்றன. ஆனால் செய்தவர்கள் நீங்கள். என் அரண்மனையின் கதவை தகர்த்து கொண்டு புகுந்தீர்கள். உங்கள் வீரர்களை ஏவிவிட்டு தீ வைக்கும்படி சொல்லி இருக்கிறீர்கள். இளவரசருக்கு ஏதேனும் ஆபத்து என்றால் அதுவும் உங்களால் தான் நேர்ந்திருக்க வேண்டும். ஜாக்கிரதை, இதற்கெல்லாம் பழிக்கு பழி வாங்கும் காலம் வரும். பார்த்திபேந்திரன் அவருடைய வார்த்தைகளை பொருள்படுத்தாமல் ஓடினான். அதே சமயத்தில் சம்புவரையர் வீட்டு பெண்கள் கும்பலாக மாளிகைக்கு உள்ளே இருந்து நிலா முற்றத்துக்கு வந்தார்கள். அவர்களுடைய மனக்கலக்கத்தை அவர்கள் முகபாவங்கள் வெளிப்படுத்தின. ஆனால் யாருடைய குரலில் இருந்தும் சிறு முனகலோ விம்மலோ கேட்கவில்லை. அவர்களில் சிலருடைய கவனம் மாளிகையின் பின்புறத்தில் வெளிச்சமாக தெரிந்த இடத்திற்கு சென்றது. ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கொழுந்து விட்டறிந்த தீச்சுடரை காட்டினார்கள். மணிமேகலையும் அதை பார்த்தாள். ஐயோ, நெருப்பு, நெருப்பு, அவர் அங்கு இருக்கிறாரே என்று அலறிக்கொண்டு அந்த திசையை நோக்கி ஓடத் தொடங்கினாள். சம்புவரையர் குறுக்கிட்டு அவளை நிறுத்தினார். அவளுடைய முகத்தில் பலார் என்று ஓர் அறை கொடுத்தார். பிறந்தது முதல் யாரும் தன்னை இப்படி நடத்தி அறியாதவளான மணிமேகலை, சம்புவரையரின் கண்ணுக்கு கண்ணான செல்ல பெண் மணிமேகலை தந்தையை வெறித்து நோக்கிய வண்ணம் அசைவற்று நின்றாள். சம்புவரையர் சிறிது இறங்கிய குரலில், மகளே, உனக்கு தான் முன்னமே நான் எச்சரிக்கை செய்திருந்தேனே, ஏன் எனக்கு கோபம் வர செய்கிறாய் என்று கூறிவிட்டு அதோ அலறி அடித்துக் கொண்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை, தெரிந்து கொள். சம்புவரையர் சுட்டிக்காட்டிய திசையில் இருந்து வந்தியத்தேவன் தள்ளாடி நடந்து வந்து கொண்டிருந்தான். அவனுடைய தோளின் மீது ஆதித்த கரிகாலரின் உயிரற்ற உடலை சாத்தி எடுத்துக்கொண்டு வந்தான். சம்புவரையருக்கும் அவருடைய மகளுக்கும் நடந்த விவாதத்தில் கவனம் செலுத்திய மலையமானும் இப்போது வந்தியத்தேவனை நோக்கினார். அவன் மெல்ல மெல்ல தள்ளாடி வருவதையும் அவனுடைய தோளில் யாரையோ தூக்கி கொண்டு வருவதையும் கண்கொட்டாமல் பார்த்து கொண்டு நின்றார். அவருடைய முதுமை பிராயம் அடைந்த உடம்பு நடுங்கியது. உள்ளத்தில் ஒருவித திகில் உண்டாகியது. கிட்ட நெருங்கி வந்தவனை பார்த்து ஏதோ கேட்க விரும்பினார். ஆனால் நாக்கு எழவில்லை. தொண்டை அடியோடு அடைத்து கொண்டது. வந்தியத்தேவன் மலையமானை பார்த்து கொண்டே அவர் அருகில் வந்தான். மலையமான் அரசே, இதோ இளவரசர் கரிகாலர். வீரபாண்டியன் தலை கொண்ட இந்த வீராதி வீரரை உயிரோடு தங்களிடம் கொண்டு சேர்க்க என்னால் இயலவில்லை. உடலை மட்டும் நெருப்புக்கு இரையாகாமல் கொண்டு சேர்த்தே. விதியினாலும் சதியினாலும் கொல்லப்பட்ட உங்கள் பேர பிள்ளையை இனி நீங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வந்தியத்தேவன் இளவரசர் கரிகாலரின் சடலத்தை மெதுவாக கீழே இறக்கி படுக்க வைத்தான். உடனே தடால் என்று தானும் கீழே விழுந்து நினைவை இழந்தான். கிழவர் மலையமான் இளவரசரின் உடலுக்கு அருகில் உட்கார்ந்தார். அவருடைய வீர திருமுகத்தை சற்று நேரம் உற்று நோக்கினார். திடீரென்று மலை குலுங்குவது போல் அவருடைய உடம்பெல்லாம் குலுங்கி அசைந்தது. அவருடைய தொண்டையில் இருந்து ஐயோ என்ற சோக குரல் வந்தது. தான் இரும்பை போன்ற முதிய கைகளினால் தலையிலும் மார்பிலும் மாற்றி மாற்றி அடித்து கொண்டார். என்
செல்வமே, உன்னை மணக்கோலத்தில் பார்க்க வந்தேனே, பிணக்கோலத்தில் பார்க்கிறேனே என்று 8 திசையும் கிடுகிடுத்து நடுங்கும்படியாக அலறினார். பின்னர் அந்த முதுபெரும் கிழவர் ஆதித்த கரிகாலன் பிறந்ததிலிருந்து நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக கூறி புலம்பினார். அவன் பிறந்த நாளில் நடத்திய கொண்டாட்டங்களை குறிப்பிட்டார். அவன் குழந்தையா இருந்தபோது தமது மடியிலும் கரங்களிலும் தோள்களிலும் கொஞ்சி விளையாடியதை சொல்லி அழுதார். அவனுக்கு வேல் எறியவும் வாள் பிடித்து சண்டை செய்யவும் தாம் கற்றுக் கொடுத்ததை எல்லாம் சொன்னார். 16வது பிராயத்தில் சேவூர் போர்க்களத்தில் அவன் நிகழ்த்திய அசகாய சூரத்தனமான வீர பராக்கிரம செயல்களை ஒவ்வொன்றாக கூறி அழுதார். ஐயோ, பாண்டியனோடு நடத்திய அந்த வீர போர்களிலே நீ இறந்து வீர சொர்க்கம் அடைந்திருக்க கூடாதா? இந்த சண்டாளன் சம்புவரையனும் இவனுடன் சேர்ந்த சதிகாரர்களும் செய்த சூழ்ச்சிக்கு இரையாகியா மாண்டிருக்க வேண்டும். உன்னை நானே இவன் விருந்தாளியாக போகும்படி சொல்லி அனுப்பினேனே. எனக்கு வயதாகி விட்டது. உனக்கு இங்கே நண்பர்கள் வேண்டும் என்று எண்ணி இவன் மகளை நீ மணந்து கொண்டால் உன் கட்சியில் இருப்பான் என்று நம்பி அனுப்பினேனே. சம்புவரையன் மாளிகைக்கு அனுப்புவதாக எண்ணிக்கொண்டு யமனுடைய மாளிகைக்கு விருந்தாளியாக அனுப்பிவிட்டேனே. நான் அல்லவா பாதகன், நான் அல்லவா உன்னை கொன்றவன் என்று கூறி மீண்டும் மீண்டும் தம் தலையில் அடித்து கொண்டார். பின்னர் திடீரென்று சோகத்திலிருந்து விடுபட்டு ஆத்திரம் அடைந்து சுற்று முற்றும் பார்த்தார். அடே சம்புவரையா, உண்மையை சொல். இளவரசர் எப்படி மாண்டார்? என்ன சூழ்ச்சி செய்தாய்? தேவேந்திரனே வந்து எதிர்த்தாலும் நேருக்கு நேர் நின்று அவனை வென்றிருக்க முடியாதே. எத்தனை பேரை அவன் மீது ஏவிவிட்டாய்? அவர்கள் எங்கே மறைந்திருந்து எப்படியடா இந்த வீராதி வீரனை கொன்றார்கள்? உண்மையை சொல்லிவிடு என்று கர்ஜித்தார். சம்புவரையரும் கோபத்தோடு, கிழவா, உன் முதுமை பிராயத்தை முன்னிட்டு பொறுத்திருக்கிறேன். இளவரசர் எப்படி இறந்தார் என்று உனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கும் தெரியும். இளவரசர் சடலத்தை தூக்கி கொண்டு வந்தானே, அவனை கேட்டால் ஒரு வேளை சொல்வான். என்னை கேட்பதில் என்ன பயன்? அடே சம்புவரையா, உன்னுடைய மாளிகையில் உன்னுடைய விருந்தாளியாக இருக்கும் போது இந்த சம்பவம் நேர்ந்திருக்கிறது. நீ ஒன்றும் அறியாதவன் போல் பேசுகிறாய். இதை யார் நம்புவார்கள்? உன்னை சுந்தர சோழ சக்கரவர்த்தி கேட்கும் போது இந்த மறுமொழியை அவரிடம் சொல். வீரர்களே, இந்த சம்புவரையனை சிறைப்படுத்துங்கள். இவனுடைய மாளிகை மதில் சுவர் எல்லாவற்றையும் இடித்து தரையோடு தரையாக்குங்கள் என்று கிழவர் இடிமுழக்கம் போன்ற குரலில் கட்டளையிட்டார். அப்போது தான் திரும்பி வந்திருந்த பார்த்திபேந்திரன் மலையமானை பார்த்து, அரசே, இந்த மாளிகையை அழிக்கும் பொறுப்பு நமக்கு கிடையாது. அக்னி பகவான் அந்த வேலையை மேற்கொண்டு விட்டார். அதோ பாருங்கள், அந்த பெரிய மாளிகையில் ஒரு மூலையில் சற்று முன் காணப்பட்ட நெருப்பு வெகு சீக்கிரமாக பரவி வருவதை கண்டார். பிரமாண்டமாக வளர்ந்து வானளாவி கொழுந்து விட்டு எரிந்த அந்த மாபெரும் நெருப்பு மாட கூடங்களையும் மச்சு மெத்தைகளையும் கோபுர கலசங்களையும் அழித்து வருவதை கண்டார். இந்த பயங்கரமான காட்சியை பார்த்து திருக்கோவலூர் வீரர்கள் பிரமித்து நிற்பதையும் கண்டார். வீரர்களே, அக்னி பகவான் நமது வேலையை ஏற்றுக்கொண்டு விட்டார். பார்த்திபேந்திரா, உடனே புறப்படுவோம். 3 உலகமாளும் சுந்தர சோழ சக்கரவர்த்தி தமது மூத்த மகனை பார்க்க வேண்டும் என்று 3 வருஷமாக சொல்லி அனுப்பி கொண்டிருந்தார். என் மகள் வானமாதேவி இளவரசனை அழைத்து வரும்படி எனக்கு சிபாரிசு மேல் சிபாரிசு அனுப்பி கொண்டிருந்தாள். உயிரற்ற இளவரசனின் சடலத்தையாவது அவர்கள் கடைசி முறை பார்க்கட்டும். இந்த வீராதி வீரனுடைய உடலை சண்டாள சம்புவரையனுடைய மாளிகையை விழுங்கிய அக்கினிக்கு நாம் இரையாக்க வேண்டாம். தஞ்சாவூருக்கு எடுத்து செல்வோம். சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் கொண்டு போய் போடுவோம். உயிர்களை இழந்திருந்த திருமுகத்தையாவது பெற்ற தாயும் தந்தையும் பார்த்து புலம்பட்டும். இளவரசரை கொன்ற சண்டாள பாதகர்களுக்கு தக்க தண்டனை சக்கரவர்த்தியே விதிக்கட்டும் என்றார் மலையமான்.